கோபி பயங்கர டென்ஷனாக இருக்காரு. அப்படியே போகிறாரு அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. அம்மா, எல்லாரும் சேர்ந்து எப்படி பண்ணுறாங்க நீ பார்த்துக்கிட்டு தானம்மா இருக்க, நான் ஒரு நல்ல பிள்ளையா நடந்துக்கலையா என்ன அப்படின்னு கோபி சொல்கிறாரு. நீ நல்லவன் தாண்டா, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்க, ஆனால் இப்போ பண்ணது தப்பு தாண்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் என்னம்மா பண்ணுறது, என்னோடய சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடுச்சுமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எழிலுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அவன் பின்னாடி நான் நின்னேன், செழியனுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நான் பின்னாடி நின்னேன். இனியா வீட்டுக்கு வரும்போது நான் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டேன். அப்பா கூட என்னோடய வீட்டுக்கு வந்தார், அப்போ கூட நான் நல்லா தான்மா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. எல்லாமே நல்லா தாண்டா பண்ணியிருக்க, இருந்தாலும் எல்லாருமே என் பின்னாடி நிற்கல பாத்தியாம்மா, எல்லாருமே என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்கம்மா. அம்மா, நீங்கள் தானம்மா என்னை வர சொன்னீங்க, எனக்கு இங்கெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு வெடிச்சு செத்துருவோம் போல் இருக்குமா. கண்டிப்பாக உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் கோபி, அதுக்காக நீ இங்கே இருக்க முடியாது இல்லை கோபி, ஆனால் நீ உன்னை பார்க்காமலும் என்னாலையும் இருக்க முடியாது தெரியுமா. என்னதான் இருந்தாலும் நான் பெத்த புள்ள, நீ புரியுதா, நீ 1000 தப்பு பண்ணாலும் அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்குறியாம்மா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. என்னப்பா சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா, நீ என் கூட வந்துடுமா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுமா, நீ என் கூடயே வந்து தங்கிடுமா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அது எப்படி முடியும், எல்லாரும் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அம்மா, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுமா, என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுமா, இங்கேயும் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்க முடியாதுமா, வந்துருமா, நீ கொஞ்சம் நாளைக்கு என் கூட வந்து இருமா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. சரி கோபி, நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் யார்கிட்டயா சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க, சொல்லாமல் வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிம்மா, நான் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. ராதிகா உட்காந்துட்ருக்காங்க. என்ன பேக்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரா. ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. எங்கே போனீங்க, இல்லை அம்மா கிட்ட போய் நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. என்ன பேசுனீங்க, இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கெஞ்சினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு நான் உன் கூட தான் வரப்போகிறேன், ஏன்னா இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் அது ரொம்ப அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, வேணா நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. நாம் எல்லாம் போக தான் போகிறோம், ஆனால் நம்ம கூட அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. என்ன கோபி சொல்கிறீங்க, அத்தை வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அம்மாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதனால் நான் அம்மாவை வர சொல்லியிருக்கேன், ஆனால் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அம்மா வராங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஏன் கோபி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, வேணும்னு தானே, இங்கே இருக்கவங்கள வெறுப்பேற்றணும் தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ உங்கள் அம்மா கூட வந்தால் எல்லாரையும் ஒரு வழி பண்ணலாம் தானே இப்படி பண்ணுறீங்க, ஆனால் என்னை பற்றி யோசிச்சிங்களா, என் கூட வந்தால் இந்த குழந்தை வேண்டான்னு சொன்னாங்க, அங்கே வந்து ஏதாவது பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கரமாக திட்டுறாங்க. அங்கேருந்து கோபி கீழே போகிறாரு. சமையல் ரூமில் எல்லாருமே இருக்காங்க. பார்க்குறாங்க, அப்படியே கிட்ட போய் நிற்கிறாரு. கொஞ்சம் தள்ளுங்க, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே செல்வி ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்கியா போகிறாங்க. எழில், நீயும் போய் வேலையை பாரு, இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காது, அவங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. எழிலும் அங்கேருந்து போகிறாரு. என்ன, நான் வந்து நின்னா ஒரு மனுஷங்களாக கூட யாருமே பார்க்கல, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி நினைக்கிறாரு. ராமூர்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருடா, உன்னை போன்னு சொல்லிட்டாங்க, இனிமேவும் நீ இங்கே இருக்க முடியாது, எதுக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க, போயிட்டு உன்னோட பொட்டி பிடிக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி வெளியே போகிறதுக்கு வழியை பாரு போ அப்படின்னு சொல்கிறார் ராமூர்த்தி. சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு போயிடணும், விடவே கூடாது, அப்போ தான் இவங்க திமுறி எல்லாமே அடங்கும், அடக்கி காட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக யோசிச்சுட்டு வராரு.